சாமானம் வந்து பேத்துப்படுது. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. பார்த்தீங்கன்னா சங்கவிக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாம். ஏன்னாடா இன்றைக்கு டெலிவரிக்கு வந்து போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு. என்ன ஆனால் எப்போ டெலிவரி ஆகுண்டு, இன்றைக்கு டெலிவரி ஆகும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு வீட்டில் இருந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். போயிட்டு இப்போ திரும்பி வீட்டை படிக்கணுமோ இன்னும் தெரியல. ஆனால் அவள் கண்காணிச்சு இன்றைக்கும் டெலிவரி ஆகலாம், சில விட 2 நாள் கழிச்சும் டெலிவரி ஆகலாம். அப்போ வெளிக்கிட போகிறோம். என்ன சரி வாங்க போகலாம். மனத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பயமே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கும் சரியான பதட்டமாக இருக்குது. பதட்டமாக இருக்கிற ஆளுன்னா புதுச்சட்டையெல்லாம் உடம்பளிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு எனக்கு தெரியுது. புதுசாக வலிக்கிறோண்டாக்காண்டி என்ன புது ஆள் வீட்டை வர போதுன்னாக்காண்டி புதுசாக வலிக்கிட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா புதுச்சட்டையெல்லாம் போட்டு கடையில் இருந்தெல்லாம் எடுத்துக்கோ வந்து புது புதுச்சட்டையெல்லாம் வாங்கி வந்து போட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் ஒழிக்கிற போகிறோமே. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போகிறோமே. இப்போ வாங்க நாங்கள் போகலாம். சங்கவி ரெடியா? நான் உங்களுக்கு அன்னைக்கு வந்து இந்த கூட பேக் அதில் வந்து அடுக்கிற வீடியோ வந்து காட்டினேன். என்னென்ன சாமான் சொல்லி அதில் வந்து குழந்தைக்குரிய பொருட்கள் இந்த கூடைக்கு வச்சுக்கிறேன். கூடைக்கு வந்து வச்சுருக்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இங்கால உடுப்பு பேக்குன்னு சொல்லி கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா குழந்தைக்குரிய பொருட்கள்னு சொல்லி அதுக்கு நான் என்ன ஃபோனும் வச்சுக்கிறேன். தண்ணி பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ள சங்கவி வந்து வச்சுக்கிறேன். சுடுதண்ணி போதில் அதிலெல்லாம் கொண்டு போகணுமா? கொண்டு போகத்தானே வேணும். நான் கொண்டு போயிடுறேன். அப்போ டீ பேக்கை தூக்குறது நாம தூக்கணும் தருவது தானே. டீ எல்லாம் போட்டு குடி. அது இல்லை, அப்புறம் அங்கே வைக்க கூட அப்படியா? இதுக்காக பார்த்தீங்கன்னா தாயுடைய பொருட்கள், அதாவது பெட் ஜாக்கெட் லுங்கி அது எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த 2 பேக் என்ன பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு போகும். ஒன்று குழந்தைக்குரிய பேக், ஒன்று தாய்க்குரிய பேக்குன்னு சொல்லலாம். நிறைய ஜாமான் வச்சிருந்து பிறகு எல்லாத்தையும் வச்சு போட்டு போகிறேன். பிறகு தேவை இந்த உம்மள்கிட்ட சொல்லி எடுப்போம். சம்பஸ் எல்லாம் வச்சு போட்டு பிறகு வச்சு போட்டு பிறகு எடுக்கலாம். நான் பிறகு கொண்டு வருவேன். என்ன அதனால பார்த்தீங்கன்னா இப்போ விழிக்கிட போகிறோம். இப்போ காலை நேரத்துக்கு விழிக்கிறோம். என்ன காலை பார்த்தீங்கன்னா 8 மணி இப்போ வலிக்கிறோம். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு வலிக்கிற வேண்டியதா? அதான் பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் வந்து பேத்துப்படுது. இதுக்கு நிறைய பேக் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு கொண்டு போகிறோம். நிறைய ஜாமான் கொண்டு போகிற காலம் இப்போ இந்தியிலேருந்து தொடங்குதுன்னு ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்கேயும் போகிறோன்னா கையை ஆட்டி கொண்டு வீசி கொண்டு போகல. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி போகலான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். என்ன நாங்கள் முருகன் கோயில் அப்படியே வணங்கிட்டு போகலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். வணங்கிட்டு அப்படியே போவோம். என்ன இப்போ காலை நேரத்துக்கு வந்துருக்கிறோம். ஒரு 9 மணிக்கு. இது யாழ்ப்பாணம் கொக்குவில்ல இருக்கிற முருகன் கோயில். அருகில் இருந்தபடியே அப்போ இடத்துக்கு போயிட்டு போகணும் வந்துருக்கோம். காலமை பூசை முடிஞ்சது போடக்கு. என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் முடிஞ்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கும்பிட்டு வாடிவா நாங்கள் இனி வலிக்கிட போகிறோம். நல்ல அமைதியாக இருக்குண்ணே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிடுவோம். என்ன எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ன்றதான் சொல்கிறோம். நாங்கள் வழிபாடை தான் செய்துட்டோம். உண்மையிலே எனக்கு சரியான ஒரு பதட்டமாகவே இருக்குது. காலையில் இருந்து சங்கவிக்கு என்ன மாதிரி பதட்டமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இந்த கடைசி நேரத்தில் வந்து முகம் எல்லாமே மாறிடுச்சு. ப்ரெக்னன்சி காலங்களாக அப்படி ஒரு மாற்றம் இருக்குந்தான். என்ன பார்க்க எனக்கு வேறு யாரும் கணிச்சுலாம் செட்டியாக கருத்து போச்சு. அது இந்த ஓமோனால ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்லுவேன். நம்ம என்ன ப்ரெக்னன்சி காலங்களில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலம் வந்து வீங்கும் நிறைய இது இருக்குது. அப்படியான இது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நோக்கி தான் போக போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கேட்பீங்க. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலோ அல்லது பக்தர் ஹாஸ்பிட்டலோ இல்லை தெல்லிப்பள்ளி ஒன்று கேட்பீங்க. அதோட ப்ரைவேட் ஒன்று சில பேரும் கேட்பீங்க. ஏற்கனவே பல பேருக்கு சொல்லிட்டேன் ப்ரைவேட்டுக்கு நாங்கள் போகலைன்னு சொல்லி. நாங்கள் எடுத்த முடிவு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எங்களோட முடிவு முதலே. அப்போ நாங்கள் எடுத்த முடிவின்படி பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டலில் போக முடியும் முதலே முடிவு எடுத்துட்டேன். அப்போ நாங்கள் ஓகே நீ பார்த்தீங்கன்னா வலிக்கிட போகிறோம். பல பேரும் கேட்பீங்கள், சில பேரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவ
ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகலாம் தானே என்று கேட்டிருந்தவ. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்றது என்ன ஒரு அவசர நிலை இருந்தாலும் திருப்பி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து திருப்பி என்ன சொல்கிறது வைத்தியசாலைக்கு தான் நான் போகணும். அதாவது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐபி நம்ம அப்படி இருந்தாலும் அதான் அப்போ காலையிலேயே நாங்கள் இன்றைக்கு வலிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு உங்களோட டெலிவரி அனுபவம் வந்து இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக எங்களுக்கு கமெண்ட்ஸில். இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்லி அவன் வந்து இந்த காணொளி பதிவு வந்து பதிவு செய்கிறது தானே. இந்த பதிவு வந்து பதிவு செய்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ண அப்புறம் இது காலகாலத்துக்கு இருக்கா போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனில் வச்சுருக்கிற நேரம் அதை அழியலாம். அதே மாதிரி கார்டிஸ்க்கு வச்சுருக்கீங்க அதை அழியலாம். ஆனால் யூடியூப்பில் இருக்கீங்க காலகாலத்துக்கு இருக்கும், பிள்ளையும் அந்த காலத்தில் வந்து பார்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த காலமே அதை யோசித்தேன். இந்த வீடியோ வந்து பேசாமல் எடுக்காமல் விடுவோமோன்ற ஒரு யோசித்தேன். இல்லை நான் எடுத்து வச்சிருக்க இப்போ இது ஒரு காலகாலமாக இருக்கும், நினைவாக இருக்கும்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட எல்லாருமே டெலிவரி ஞாபகம் வந்து அவை இந்த காலம் முடியும் வரைக்கும் மறக்காதுன்னு நினைக்கிறேன். மறக்க உண்மைதான். அது ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம். எந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பெறுறதுன்றது ஒரு மறுபிறவி எடுக்கிறதுக்கு சமன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் பிறகு இருக்கிற வச்சு பார்க்க எங்களோட அம்மா அப்பா எப்படி கஷ்டப்பட்டிருப்பினா வந்து ஒரு இதே வருது. என்ன ஒரு பிள்ளைய வந்து பெற்று வடக்கைக்கு இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ தான் எனக்கு அது இன்னும் புரியுது. இவ்வளோ நான் புரியாமல் இல்லை, புரிஞ்சதை அது எவ்வளோ கஷ்டப்படுகிறோம்ன்றது இவ்வளோ வயிற்றில் வச்சிருக்க நாங்கள் செலுத்துகிற கண்காணிப்பு அவதானிப்பு மற்றது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலுத்துகிற பாசம் எல்லாமே தெரியுதுன்னு சொல்லலாமே. அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. இது எந்த மனசில் இருக்குது அப்படி சொல்லிக்கொள்கிறேன். வேறு என்ன சங்கவி நாங்கள் இனி இப்படி வலிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி எங்களுடைய வாகனம் வந்து நகர வேண்டியது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி ஆச்சு. 9 மணி ஆச்சு. நிறைய பேர் வந்து சில வேளை வீட்டிலேயே வந்து நோ தொடங்கினா பிறகு போகணும், குத்து எலும்பினா பிறகு போகணும். சிவப்பிரசாதமான அவங்களுக்கு குத்து எலும்பு மேலே அது கொஞ்சம் நோவு எலும்பு தான் முடியும். வேணா நாங்கள் டேட் தந்தது படி வலிக்கிற மேலே டேட் தந்தபடி சிவப்பிரசாதமாக குழந்தை கிடைப்பதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்ன அதுதான் எங்கள்கிட்ட நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் நாங்களும் வேண்டுறோம். கடவுள் துணை இருப்பார், முருகன் துணை இருப்பார். என்ன வேற என்ன சங்கவி நாங்கள் அப்படி வந்து வலிக்கலாம். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் நோவும் கொண்டுங்க நோவும் தானே நோவான்னு சொன்னா அப்புறம் நோவும் டாக்டர் போய் சொன்னவா என்னடா குழந்தை பிறக்க பெறாத நோவா வந்து இப்போ நோவை போதுன்ற மாதிரி. குழந்தை பிறக்க எப்படியும் ஒரு இதுக்குன்னா இல்லை பெரிய கத்துற சத்தங்கள். நீங்கள் ப்ரெக்னன்சி போட்டுக்கு பக்கத்தால் போய்க்க கேட்கும். அப்படி நீங்கள் யார அந்த போட்டுக்கு பக்கத்தால் பிள்ளை பெற நேரம் போனால் அந்த சத்தங்களை கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னடா ஒரு பெரிய வலி இருக்குது இந்த துன்பங்கள். சங்கவிக்கு பக்கத்தில் நான் நிற்கிறதா வேண்டாமான்றதா அடுத்த கேள்வி. எங்களோட அக்காவுக்கு வந்து குழந்தை எடுக்க நான் அப்போ நான் அவ கத்திக்க முடிந்த அப்போ நான் கத்துற சும்மா இது இப்போ கடைசியாக மாறி நடக்க போகுது. அப்படி கேட்டுறீங்களே ஏங்க கத்துறவே தாமி அக்கா சொன்னவா நீ கத்துக்கலாம் வந்து கேட்குறேன் வேற ஏ கத்துறவே தாமி டைமிங் ஏன்னா காலம் பண்றதுங்க என்ன சொல்றது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சங்கவிக்கும் சாப்பாடு வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு போகணும். அப்படியே கொண்டு வைப்போம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் அடியெலாம் நிற்கிறோம். வேணா பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து இப்போ தான் வலிக்கிட போகிறோம். வலிக்கிடக்கு மாதிரி அப்படியே காய்ச்சிட்டு போகலாம்னு யோசித்தோம். அப்போ நாங்கள் இப்படி வலிக்கிடுவோம். போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேலாம் நாங்கள் காணொலி பதிவு செய்ய மாட்டோம். நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. ஹாஸ்பிட்டல் அடிமட்டம் காட்டிட்டு சங்கவியை விட்டுட்டு நான் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போமே நான் போயிட்டு தொடர்றேன். வேணா ஒரு என்ன சங்கம் வலிக்கிடுவோம். நாங்கள் வலிக்கிடுவோம். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்படியே உங்களோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் வலிக்கிறோம். வேணா எனக்கு என்ன ஒரு சின்ன கவலைண்டா இந்த நேரத்தில் சங்கவிட்ட அம்மா அப்பா இல்லைன்றதான் எனக்கு சரியான ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருக்குது. என்னோட அவனிக்க சங்கவி இன்னும் நான் பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னா தான் நான் சங்கவிக்கு இன்னும் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கேன்றால் என்ற இது இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் கடவுள் ஆசீர்வதிப்பினோம்னு நான் நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வலிக்கிடுவோம். வேணா இப்போ நாங்கள் தெல்லிப்பளைக்கு வந்துட்டோம். தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட வந்துட்டு சொல்லலாம். இந்த ரயில்வே ரெக்கடி கிட்ட தான் நிற்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா தெல்லிப்படை போயிடுதுன்னு இல்லையா இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் தெல்லிப்படை போயிடுதுன்னு இல்லையா. இது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. காலமாக சரியாக 9:30 வந்துக்கிறேன் வினசங்கவி. பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு வரணும்னு சொல்லி வலிக்கிட்டது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கிங்கும் பெருசாக இல்லை நினைக்கிறேன். அதை கொண்டே விட்டுட்டு அப்படியே சங்கவி வீட்டுக்கு கொண்டே விட்டுட்டு வர வேண்டியது தான். என்ன சாங்க பக்கத்தில் இருக்கிறதா? பக்கத்தில் இருக்குது, அங்கேயே அடிச்சு கரைச்சி வாங்கல. நான் விட்டு நிற்கல, அதுதான் உண்டு. எனக்கு நிற்கணும் கூட கிடக்குது, ஆனால் நிற்கல. அது பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் நிறைய மக்கள் என்ன கொண்டே இருக்கீங்கன்னா எதில் வச்சு இறக்கி விடுறது? இந்த பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். என்ன சொல்ல போறீங்க சங்கவி? பார்த்தீங்கன்னா ரெட்டை பின்னல் ஓடுறதுக்கு 2 பூல் வேணும் வாங்கணும் ஒரு பிள்ளைகளை. இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நிற்கிறோம், பார்க்கிங்கில் இல்லை நிற்கிறோம். இப்போ நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். என்ன பாய். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சங்கவி ஹாஸ்பிட்டல் கூட ஓட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ சுடுதண்ணி வண்டியில் வரணும். யாருக்குன்னா எனக்கு இல்லை, ஓட்டில் இருக்கிற ஒரு அக்காவுக்கு கேட்டவா வேறு வழியில் இப்போ வேணிக்கிட்டு வரேன் சுடுதண்ணி சீனின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொடுத்துட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணிட்டு இப்போ பார்க்கிங்கை நோக்கி போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பார்க்கிங்கே இல்லை, ரோட்டு வழி தான் ஃபுல்லாக வாகனங்கள் காட்டுறது. சங்கவியை விட்டுட்டேன். சங்கவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இல்லையேண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ திரும்ப இருக்கா வீட்டை போயிட்டு வருவேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு பதட்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காரில் ஏறிட்டு அப்பா என்னடா ஒரு என்ன சொல்கிறது, சங்கவியை வடிவாக கொண்டே உள்ளுக்க விட்டுட்டேன். ஓட்டில் வந்து அட்மிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அட்மிஷனை எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு அட்மிஷன் எடுத்து அதேமாரி வந்து பார்க்குறக்கு முறைய காட்டு தந்தவை அதையும் எடுத்துக்கொண்டு அப்படி நான் வெளியில் வேற ஒரு அக்கா சுடுதண்ணியும் சீனியும் கேட்டால் அப்போ முன்னுக்கு வந்து அதையும் வேண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி சங்கவியை பார்த்துட்டு இப்போ நான் வெளிக்கிட போகிறேன். எல்லாம் கடவுள்கிட்ட அன்பும் ஆசீர்வாதம் தான். என்ன சொல்கிறேன்டா சரி, இப்படி தான் கணவன் மேருக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் முதல் தடவை, அதான் நான் யோசிக்கிறேன். இப்போ சங்கவி திருப்பி கால் பண்ணினா அந்த இமோஜியில் கொடுக்குற காட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டாண்டு. ஏதோ ஒரு மறந்துட்டான். இப்போ திருப்பி போய் அதை எடுத்துக்கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பி வெளிக்கிட போகிறேன். அதேமாதிரி உங்களோட அன்புக்கும் அதேமாதிரி உங்களோட வாழ்த்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆசீர்வாதம் எல்லாமே பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அடுத்த காணொலியில் குட்டி பவாவோட சந்திப்பேன் நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் குட்டி பவாவோட சந்திப்பேன்ட்டு நினைக்கிறேன். சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும். என்ன கதைக்கிறேன்னு எனக்கு தெரியல, மைண்டே ஓடுது இல்லைன்னு சொல்லலாம். நினைக்கிறேன் இப்படி தான் ஒவ்வொரு கணவன் மேருக்கும் பல பல யோசனைகள் இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம். எனக்கு இதுதான் மேலே குழந்தை பாபா ஃபஸ்ட் டைமாக கிடைக்குது. எனக்கு இந்த அனுபவம்ன்றது ஒரு பெரிய ஒரு பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த காணொலி வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அதேமாதிரி எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராவது வந்து முதல்ல நான் பார்த்து கொண்டுக்கிறேன், மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.